அண்ணா ஓடிபிண்ணா 345. அண்ணா ஒரே ஒரு நிமிஷம்ண்ணா. டேய் இஎம்ஐ கட்ட போறியா இல்லையா? இல்ல வீட்டாண்ட வந்து அசிங்க பத்துவா. இன்னைக்குள்ள இஎம்ஐ கட்டுற வையா பாரு. சார் எனக்கு ஒரு 2 நாள் டைம் தாங்க சார், அந்த இஎம்ஐ கட்டிடுறேன் சார். டேய் உனக்கு 2 நாள் தான் டைம். போன வை. சார் ப்ளீஸ் சார், நான் கட்டிடுறேன் சார். அதெல்லாம் தேவையில்ல வை. சார் சார் அண்ணா ஓடிபி சொல்லுங்கண்ணா. 3452. போலாமாண்ணா? தம்பி ஓரமணி எடுத்துப்பா. அண்ணா இங்கே தானா? தம்பி உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். கேளுங்கண்ணா. என்னப்பா பண்ணுற? அண்ணா காலேஜ் படிச்சுட்டு இருக்கேண்ணா. பார்ட் டைமாக ஹேபிட் ஓட்டுறேண்ணா. அதாவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க மாத்திரை செல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். அதான் இப்போதைக்கு ரேபிட் ஓட்டுறேண்ணா. அப்பா அப்பா நான் பிறக்கும்போதே அவர் இல்லைண்ணா. அவர் இருந்தால் நான் ஏன்னா இந்த ரேபிடோவில் ஓட்ட போகிறேன். சரிப்பா, எவ்வளோ ஆச்சு? அண்ணா மொத்தம் 120 ரூபா ஆச்சுண்ணா. அண்ணா எதனாச்சும் பார்த்து. கண்டிப்பாக. ஓகேண்ணா. இப்போ கால் பண்ணுறான். டேய் உன்னை 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னல, உடனே யாரா உன்னை கால் பண்ண சொன்னா? அண்ணா மாத்திரம் அவங்க காசே இல்ல. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண சொல்ல. சரி. அண்ணா எங்க போயிட்டாரா? 5000 அண்ணா. அண்ணா 120 ரூபா சென்ட் பண்ணுறதுக்கு 5000 சென்ட் பண்ணிட்டீங்கண்ணா. தெரியாமல் சென்ட் பண்ணிட்டீங்க போல, நான் சென்ட் பண்ணி வராண்ணா. தம்பி தெரிஞ்சுதான்ப்பா சென்ட் பண்ணேன். என்னண்ணா சொல்கிறீங்க? இந்த காலத்தில் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல தம்பி, அம்மாவை பார்த்துக்கோ. கண்டிப்பாண்ணா. சார் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துடுறேன் சார். ஓகே சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார். சார் சார் என்னாச்சு சார்? ஹலோ ஆம்புலன்ஸ் சார், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார் இங்கே. ஓகே சார். ஹலோ. முக்கியமாக பேசும்போது தான் கால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக வரும். ஹலோ யார்? சார் யார் நீங்கள்? இவருக்கு எங்கள் அப்பா தான்ப்பா. சார் உங்கள் அப்பா இங்கே கீழே விழுந்திருக்காரு சார், வாங்க சார் கொஞ்சம் சீக்கிரம். சார் என்ன சொல்கிறீங்க சார்? எங்கே சார்? ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்துருங்க சார் ஸ்ட்ரைட்டாக. நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்காத செய்கிற ஒரு உதவி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளே வந்து சேரும்.